ஆகட்டும் எதுலேயுமே எவ்வளோ நல்லது இருந்தாலுமே அதுலேயும் ஒன்றெண்டு விஷயங்கள் கொஞ்சம் இதானது இருக்க தான் செய்யும். அதை தான் இப்போ நான் உங்கள் கூட சொல்லியிருக்கேன். எப்போதுமே மீன் சமையல் செய்யும்போது மீன் கூட சேர்த்து முள்ளங்கி வந்து எடுத்துக்கிடாதீங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கியோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும், அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும்னு நீங்கள் பச்சையிலே சாப்பிட்டு பழகுங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லதாக தான் இருக்கும். கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தங்கம் சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, முள்ளங்கி ஜூஸ் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சிஸ்டர், இது வந்து மார்னிங் வந்து நம்ம முள்ளங்கி ஜூஸ் வந்து வெறும் வயிற்றில் நம்ம தயிர் கலந்து லேசாக உப்பு போட்டு முள்ளங்கி ஜூஸ் வந்து எடுத்துக்கிடுறது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக, ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர் கடுப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளது, யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் இந்த முள்ளங்கி சாறு வந்து எடுத்துக்கிடுறது, முள்ளங்கி ஜூஸ்னே நம்ம சொல்லலாம், அதை எடுத்துக்கிடுறது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து மெயினாக வந்து கிட்னி ஸ்டோன் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த முள்ளங்கி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி அதை நம்ம வந்து கட் பண்ணும்போதே அதனோட வாசனை, இப்போ சாம்பாரில் போட்டாலும் கூட அதை செய்யும்போதே நம்ம வீட்டுக்குள்ளே அந்த ஒரு வாசம் வரும். அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால தான் முள்ளங்கியை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம செஞ்சோன்னா அது வந்து அந்தளவுக்கு அந்த வாசம் வராது. இப்போ வந்து அன்பு இல்லை வனிதா சிஸ்டர் வந்து ஓகே அவங்க மெசேஜை டெலிட் பண்ணியிருக்காங்க, பாய்ங்கிற சிம்பிள் கொடுத்துருந்தாங்க. ஓகே, பரவாயில்ல. கண்டிப்பாக அந்த எண்ணெய் விட்டு நல்லா நீங்கள் வதக்கிட்டு செய்யுங்க. அப்படிங்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப வராது, சாம்பார்லலாம் அந்த ஸ்மெல்லு வந்து ரொம்ப வராது. அப்போது வந்து குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதுவரை பார்த்திங்கன்னா நம்ம முள்ளங்கி அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்து அதில் எவ்வளோ ஒரு யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவரை இதனோட பெனிஃபிட் வந்து தெரியாதவங்களும் இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே இதனோட பெனிஃபிட்டை நீங்கள் சொல்லிவிட்டு கண்டிப்பாக சமையல் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக இப்போ உள்ள குழந்தைகள் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அதனால் குழந்தைகள் வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம அன்பு இல்லை வனிதா சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பாய் சிஸ்டர், குட் நைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். நீங்கள் இன்றைக்கி நம்ம லைவுக்கு வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, நெக்ஸ்ட்டு லைவில் நம்ம மீட் பண்ணலாம். நீங்களும் வந்து டெய்லி வீடியோ போடுவீங்க, நான் முடிஞ்ச வரை கண்டிப்பாக உங்களோட வீடியோவை பார்த்து நான் கமெண்ட் பண்ணுவேன். ஓகே சிஸ்டர். சாம்பாரில் தான் அதிகபட்சம் நிறைய பேர் போடுவாங்க. சாம்பாரில் வந்து கொஞ்சம் முள்ளங்கி, முருங்கைக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு நீங்கள் ஒரு சாம்பார் வச்சு பாருங்கள். அந்த முள்ளங்கி போட்டுக்க அந்த வாசமே வராத அளவுக்கு இந்த முருங்கைக்காவும் சேர்த்து போட்டு செய்யும்போது அந்த சாம்பார் வந்து அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து சமையலில் வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து கேரட் துருவலில் வச்சு நம்ம புட்டு செய்வோம் பார்த்தீங்களா, அது மாதிரியும் இந்த முள்ளங்கியை வந்து நம்ம வந்து புட்டு அந்த துருவல் மாதிரி செஞ்சுட்டு நல்லா தேங்காய், பூண்டு, சீரகமெல்லாம் அரைச்சி போட்டு நம்ம ஒரு பொரியல் மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம அந்த தேங்காய், பூண்டு, சீரகம் அரைச்சி போடுறதுனால அந்த வாசம் தான் அதிகம் வருமே தவிர நம்ம அந்த முள்ளங்கியோட வாசம் வந்து அதிகமாக வராது. அப்படி கூட நீங்கள் வந்து முள்ளங்கியை வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டிப்ஸு, எப்படியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து அந்த முள்ளங்கியோட ஒரு வாசம் தான் எல்லாருக்கும் பிடிக்காமல் இருக்கும். அந்த வாசம் வந்து சமையலில் ரொம்ப தெரியாத அளவுக்கு நம்ம வந்து சமையல் பண்ணிட்டோன்னா எல்லாருமே வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதில் ஒரு 1-2 டிப்ஸை நான் இப்போ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக சாம்பார் வைக்கும்போது கொஞ்சம் அதிகமான அளவு எண்ணெய் விட்டு முள்ளங்கி வந்து கொஞ்சம் அதிகமான அளவு ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நீங்கள் செய்யும்போது அந்த வாசம் வந்து சாம்பாருக்கு வரவே வராது. அதனோட ஹெல்த்தி வந்து ஆனால் அப்படியே தான் இருக்கும். அதனால் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கியை வந்து நல்லா வந்து புட்டிச்சி விட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி பக்கோடா கூட செஞ்சு கொடுக்கலாம். முள்ளங்கி கொஞ்சம், கேரட்டு கொஞ்சம் போட்டு எப்போதும் நார்மலாக செய்யக்கூடிய கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம்லாம் போட்டு நம்ம பக்கோடா செய்யும்போது குழந்தைங்க வந்து அது ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்போதுமே சமையலாக செஞ்சு கொடுக்குறத விட
ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி வெஜிடபிள் வச்சு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்து குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்குன்னே நம்ம சொல்லலாம். அதனால் முள்ளங்கி